சுத்தம் பண்ண அதாவது வேறாண்ட மட்டும் சுத்தம் பண்ணணும். போல் சுத்தம் பண்ணிட்டு நாளைக்கு வந்து எரு வராது கொட்டணும். இல்லை பாருங்க எப்படி, அதாவது காக்கட்டானா இது காக்கட்டான் சரிங்க, முல்லை இல்லை காக்கட்டான் சரி. மராமத்து பண்ணுறது இப்படி தான். அதாவது இந்த வேர்லாம் இதுலாம் எப்போது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே அந்த இது அந்த கிட்டலாம் காட்டுவோம், சுத்தம் பண்ணிக்கலாம் காட்டேன். இதை நாளைக்கு இதை சுற்றி எரு வாரி கொட்டணுங்க. அதான் இந்த மழை எல்லாமே கட்டி மூடி போச்சு. அதாவது விவசாயிகள் படும் பாடு உங்களுக்கு தெரியல. இந்த உலகத்தில் எந்த தொழில் நடக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் உழவு தொழில் நடக்கணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஜீவனுமே உயிர் வாழாதுங்க. எல்லாத்துக்குமே உழவு தான். உழவில்லையால் உணவில்லை, உணவில்லையால் உயிரில்லை. ஆனால் இந்த உழவு தொழிலை வச்சு அடிக்கிறாங்க கொள்ளையோ கொள்ளை. இது சுற்றி நாளைக்கு எருவு கொண்டாந்து சுற்றி கொட்டிட்டு தண்ணி பாய்ச்சாது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் தான்ப்பா, ஒரு வாரம் எரு கொட்டணும். இது உரம் போடணும். உரம் போட்டால் தான் நல்லா அப்படியே பூத்து குழுங்குது. காக்கட்டான் நேரத்தில் பூத்து குழுங்கும். அதான்டா வாரி மேலே கொட்டிக்கிறான் நம்ம ஆள். இருங்க அதை நான் எடுத்து போய் காட்டோம். சுற்றி இது பண்ணிட்டுமா இதில் சுற்றி எருவு போடணும். இதை வாரி மேலே கொட்டிக்கிறேன். இது எப்படி தெரியுமா இருந்துச்சு, அதாவது காடு மேலே கும்மிங்க போயிடும். 2 நாளோ 3 நாளோ ஃப்ரெண்டுங்க இது பண்ணானுங்க. இன்றைக்கி வந்தது அப்புறம் இது வாரி சுற்றி கொளுத்துட்டு இதில் எருவு வாரி கொட்டணுங்க. அதான் இந்த உணவு தான் எல்லா உயிருக்கும் உயிர் நாடி உணவு தான். அந்த உணவு கொடுக்குறது இந்த உழவு தான். ஆனால் இந்த உழவை புயப்பில் மண் வாரி போடுறாங்க இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க. இதை நம்ம சொன்னால் நீ அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு. அரசியலும் நாங்கள் தான் செய்வோம், அரசியலும் நாங்கள் தான் செய்வோம். இது வரைக்கும் என் பாட்டை ஏமாந்தோம், எங்கள் அப்பா ஏமாந்தோம். நாங்கள் ஏமாற மாட்டோங்க. என்றாவது வென்றெடுப்போம், இந்த தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் 2026. நம்ம பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பூர் நாயகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் தமிழர், நாமே தமிழர்.